நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தென்காசியில் நகரமன்ற தலைவருக்கு எதிராக திரண்ட கிறிஸ்தவர்கள். தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகில் தென்காசியில் உள்ள தூய மிக்க அதிதூதர் ஆலய பங்கு சபை சார்பில் தென்காசி நகராட்சி நிர்வாகத்தில் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வீரமாமுனிவர் மேல்நிலைப் பள்ளி அருகில் உள்ள அரசு புறம்போக்கு இடத்தில் சுமார் 125 ஆண்டுகளாக மாணவர்கள் விளையாட்டு திடலாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்த இடத்தில் கடந்த ஆண்டு அங்கன்வாடி கட்டிடம் கட்டிய நிலையில் தற்போது மேலும் ரேஷன் கடை கட்டுவதற்காக பணிகளை நகராட்சியினர் தொடங்கியுள்ளனர். அந்த இடத்தில் ரேஷன் கடை கட்டினால் மாணவர்களுக்கு இடையூறாக இருக்கும் என நகராட்சி தலைவர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிட்டும் அவர்கள் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுகின்றனர். மேலும் தூய மிக்க அதிதூதர் ஆலயத்தின் எதிரே அமைந்துள்ள தினசரி காய்கறி சந்தையில் நுழைவாயிலை ஆலயத்தை நோக்கி வைத்துள்ளனர். இதனையும் மாற்றி பாதையில் நுழைவாயில் வைக்க வேண்டுமென பலமுறை நகராட்சிக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் மனு வழங்கியும் எதையும் கண்டு கொள்ளாமல் ஆலயத்தை நோக்கி வாசலை வைத்துள்ளனர். இதனால் ஆலய திருவிழா நாட்களிலும் ஞாயிற்றுக்கிழமை மக்கள் கூடும் நேரங்களிலும் இடையூறு ஏற்படும் வாய்ப்புள்ளது. இது குறித்து நகராட்சிக்கு மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். தமிழகத்தில் அனைத்து சிறுபான்மை மக்களும் ஓட்டு போட்டு திமுக அரசை கொண்டு வந்துள்ளோம். ஆனால் எங்களின் நிலைமை படுமோசமாக உள்ளது. இது முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா அல்லது தென்காசி நகரமன்ற தலைவர் செயல்படுகிறாரா என தெரியவில்லை. எங்கள் கோரிக்கைக்கு செவி சாய்க்காவிட்டால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் மாற்ற முடிவை எடுக்க வேண்டியிருக்கும் என ஆலங்குளம் பங்கு சந்தை மையப்பா ஜேசுராஜ் பேட்டியின் போது கூறினார். கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தென்காசி மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கோதர்ஷா. கேரளா முழுவதுமே இந்த பக்கத்தில் வந்து இந்த ஆலயத்திற்கு வந்து செல்கிற ஒரு இடம். அந்த இடத்திலே மக்களுக்கு வருகிற பக்தர்களுக்கு சிக்கல் ஏற்படக்கூடாது என்பதற்காக வாசல் அமைக்க வேண்டாம் என்று நாங்கள் அவர்களிடம் பரிந்துரைத்தோம், அவர்களிடம் மன்றாடினோம், கேட்டோம். ஆனாலும் அவர்கள் அதை கேட்பதாக இல்லை. எங்களுடைய பள்ளிக்கூட வளாகத்திலே பொதுமக்கள் பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்காக மாணவ மாணவியர் சிறப்பாக கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக ரேஷன் கடை வேண்டாம் என்று சொன்னோம். அதையும் அவர் கேட்பதில்லை. இந்த நகராட்சி தலைவர் உங்க ஆட்சியின் கீழ் இயங்குகிறாரா அல்லது அவர் தாந்தோனித்தனமாக செய்கிறாரா? சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கே நாங்கள் படுகின்ற பாடு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் உங்களுக்குத்தான் வாக்களித்து உங்களை நாங்கள் பதவியில் இருக்க வைத்திருக்கிறோம். இது தொடரும் என்று சொன்னால் எதிர்வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் மாற்றி சிந்திக்க வேண்டிய சூழலுக்கு எங்களை தள்ளி விடாதீர்கள். இதையே நாங்கள் எச்சரிப்பாக கொடுக்கிறோம். இதை நடக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்லாமல் இஸ்லாமிய சகோதரர்களும் சேர்ந்து ஏன் இந்த தென்காசி மாநகரில் மாந்த நேயத்திற்காக இருக்கின்ற அனைவரையும் சேர்த்து மிகப்பெரிய அளவில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்கிறோம். ஆகவே முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த காரியத்தில் தலையிட்டு அந்த கேட்டையும் கூட்ட வேண்டும். அந்த பள்ளிக்கூடத்தில் இயங்குகின்ற அந்த ரேஷன் கடையை மூடி வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்று எங்கள் மக்கள் சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அவர் போய் நேரா பார்த்து பேசியிருக்கிறாரு, மக்கள் போய் பார்த்துருக்கிறாங்க. தொடர்ச்சியாக சாமி வந்து ஊர்ல இருக்காங்க, அவங்களும் பார்த்துருக்கிறாங்க. நகரமன்ற தலைவரை அணுகுனா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அதுக்கு காரணம் சொல்றாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அணுகுனா நகரமன்ற தலைவரும் அதுக்கு காரணம் சொல்றாங்க. இப்படி இரண்டு உள்ளங்களும் கண்ணாம்பூச்சி விளையாட்டு காட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்படிதான் அவங்க சொல்லிக்கிட்டுதாங்க. நாங்களாம் சிறுபான்மை ஆதரவும் சொல்லிக்கிட்டுதாங்க. ஆனா நாங்க படுற கஷ்டம் நிறைய இருக்குது. இன்னைக்கு இதோட முடிச்சுடுவோம். போக போக நிறைய பேச வேண்டியிருக்கு. மைப்பா ஜெயசுராஜ், ஆலங்குளம் பங்கு தந்தை.